கேடயம்லாம் இல்லைங்க. நீங்க பிராமண அந்த இடத்துல அண்ணன் சொல்ல நான் அப்படின்னா உங்களுடைய வழித்தோன்றலா உங்களுடைய மூலவர்ல 2வது மூலவரா இருக்குன்னா பிராமணியத்தை பிராமணரை வைத்து ஒழிப்பேன்னு எதை சொன்னாரு? எதுக்கு சொன்னாரு? அதே அடுத்து 2வது 3வது மூலவராக இருக்கின்ற ஐயா கி வீரமணி சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஒரு பிராமணத்துக்கு எதுக்கு கொடுத்தாரு? அப்போதைக்கு அவருக்கு டெல்லியில் ஒரு அலுவலகம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஜெயலலிதா தேவைப்பட்டாங்க. அப்போதைக்கு வல்லம் பெரியார் காலேஜ் இடம் வாங்குறதுக்கு ஜெயலலிதா தேவைப்பட்டாங்க. அதனால சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு கொடுத்தாரு. அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது? எங்களுக்கு எதுவுமே தேவைப்படல. இப்ப எங்களுக்கு தேவைப்படுறதுக்கு நாங்க என்ன அமித்ஷாவோட கூட்டணி வைக்கிறோமா இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம்? நீங்க பேச மறந்த அவர்களுக்கு தேவைப்பட்டது பிராமணியத்தை எடுத்தாங்கன்னு சொல்றீங்க. எங்களுக்கு இப்ப திராவிடத்தை கொண்டு புதைக்கணுங்கிற ஒரு தேவை இருக்கு. அதனால பிராமணத்தை எடுக்கவே இல்லைங்க. அது அந்த மேடையில நீங்க பிராமணராக பார்த்த பாரதியினுடைய தமிழ் குறித்து தமிழுடைய தொண்டு குறித்து பேசுறாரு. அப்ப நீங்க ஈவேராவை முன்னிறுத்துறேன் அப்படின்னுட்டே இருந்தீங்கன்னா உங்க ஈவேரா என்கின்ற திராவிடத்தை பாரதி என்கின்ற தமிழ் பாட்டன் சொல்லி வச்சதை வச்சு நாங்க வீழ்த்துறோம். அதுதான் அப்படிதான் பொருள் சொல்லலாம். நீங்க இன்னும் சொல்ல போனா பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை சாதி மதத்தை பார்க்கக்கூடாது. உங்க மூலவரும் சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் தொல் திருமாவளவன் மூலவராக இருக்கின்ற அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறாரு. நீங்க சொல்லும் போதெல்லாம் அது பார்க்கப்படாது. சீமான் வாயிலிருந்து மட்டும் ஐயோ 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுடைய பார்வையில் உள்ள பிள்ளைதானே.